நீங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு அதர் ஸ்டேட்ல நடக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த ஒரு சர்டிபிகேட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓபிசி சர்டிபிகேட், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். இப்போ உங்க ஸ்டேட்ல நீங்க பிசி இல்ல எம்பிசி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி சர்டிபிகேட்டா வந்து எடுத்துக்குவாங்க. ஓபிசில ரெண்டு கேட்டகரி இருக்கு. நான் கிரீமி லேயர், கிரீமி லேயர். நான் கிரீமி லேயர்னா உங்களோட ஆனுவல் இன்கம் பாத்தீங்கன்னா 8 லேக்கு கீழே இருக்கும். இதுவே கிரீமி லேயர்ல வரீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 8 லேக் அபவ் இருக்கும். இப்ப நீங்க நான் கிரீமி லேயர்ல இருந்தா மட்டும்தான் 27% இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும். இதுவே நீங்க கிரீமி லேயர்ல இருந்தீங்கன்னா அது கிடைக்காது. அது என்ன கிரீமி லேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களாவே இருந்தாலுமே ஒரு சமூகத்துல நீங்க வந்து முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கிரீமி லேயர்ல வந்து வந்துரும். இப்ப நீங்க ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்ளை பண்றதுக்கு உங்களோட 1 இயர் இன்கம் சர்டிபிகேட்டும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் மட்டும் இருந்தாலே போதும். நீங்களும் ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இது மாதிரியே ஃபார்வர்ட் கிளாஸஸ்க்கு இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் இடபிள்யூஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன்.